இவங்க வந்து நம்மளுடைய கோச்சிங்கில் சேனல் மேனேஜ்மெண்ட்டில் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 20 வீடியோஸ் எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் சேனல் ஆரம்பித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீடியோவில் வந்து அவங்களுடைய சேனல் வந்து மானிட்டைஸ் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் வந்து சோஷியல் மீடியா வந்து ட்ரை பண்ணிட்டு பார்த்தோம். நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நான் ஹாஸ்பிட்டலோட இன்ஹவுஸ் டீமே வந்து நிறையா வீடியோஸ் எடுத்தாங்க, நிறைய போஸ்டர்ஸ் பண்ணாங்க. ஸோ ப்ரொஃபஷனலாக நாங்கள் ஆள் எடுத்து பண்ணாலும் ஏதோ காரணத்தினால எங்களால் அதில் சக்சீடே பண்ண முடியல. எங்கள் ஃபேஸ்புக் பார்த்தா 5 பேர் பார்ப்பாங்க, 6 பேர் பார்ப்பாங்க. அதை எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியல. வீடியோஸ் வந்து வைரல் ஆகிருக்கு, நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய எங்களுக்கு என்கொயரிஸ் நிறைய நேரவே வர்றாங்க. ஒருத்தர்லாம் நெருக்கி வந்து கள்ளக்குறிச்சியிலேருந்து இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போனாங்க. இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து விருதுநகர்லேருந்து வந்தாங்க. இன்னைக்கு எங்களுக்கு சக்ஸஸ் இருக்கோ இல்லையோ, நாளைக்கு ராஜ வித்யாலயா will become a very big organization, no doubt about it. அண்ட் இன்னைக்கு இவரை பிடிச்சிக்கோங்க, நாளைக்கு இவரை பிடிக்க முடியுமா இல்லையாங்கிறது பிக் கொஸ்டின். வணக்கம். இந்த வீடியோவில் வந்து தேனி நலம் ஹாஸ்பிட்டலின் தலைமை மருத்துவர் மேனேஜிங் டைரக்டர் ராஜ்குமார் சார் வந்து இருக்காங்க. இவங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்ம தான் வந்து சேனல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம். அவங்க ஷூட் பண்ணி கொடுத்துருவாங்க வீடியோஸை. நம்ம வந்து A to Z அதுக்கு வந்து டைட்டில், தம்ப்நெயில், எடிட்டிங், ஷெட்யூலிங் எல்லாமே வந்து பண்ணுறோம். இவங்க வந்து நம்மளுடைய கோச்சிங்கில் சேனல் மேனேஜ்மெண்ட்டில் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 20 வீடியோஸ் எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் சேனல் ஆரம்பித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீடியோவில் வந்து அவங்களுடைய சேனல் வந்து மானிட்டைஸ் ஆயிடுச்சு. வீடியோ வந்து வைரல் ஆயிடுச்சு. ஸோ இவங்களுடைய ஜேர்னி, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வந்து ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை, மல்டிபிள் ப்ரொஃபஷன் வச்சுருக்காங்க. அதை பற்றி சாரே சொல்லுவாங்க. தேங்க்யூ பாபு சார். ஃபர்ஸ்ட் வந்து பாபு சாருக்கும் ராஜ வித்யாலய்க்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இன்றைக்கி உலகத்தில் வந்து இப்போ நான் ப்ரொஃபஷன் பார்த்தா நான் பேசிக்கலி ஒரு ஃபிசிஷியன், MD இன்டர்னல் மெடிசன். ஸோ ஐ ஸ்பெஷலைஸ் இன் டயபெட்டிஸ் ஃபுட் அண்ட் அந்த ஒபிசிட்டி கிளினிக், அதாவது உடல் எடை குறைப்பு பற்றி. அது போக வந்து நான் ஒரு சோலார் கம்பெனி, எங்கள் அப்பா காலத்துலேருந்து ஒரு 35 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு சோலார் கம்பெனியோட CEO-வாக இருக்கேன். இது போக என்னுடைய இன்னொரு பேஷன் ப்ரொஃபஷன்னா வைல்ட் லைஃப். ஸோ இந்த இயற்கை, சுற்றுச்சூழல் இதை பற்றி நான் நிறைய ஆய்வுகள், அதை பற்றி தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள், ஃபோட்டோகிராஃபி, இதுவும் என்னுடைய ஒரு பேஷனான ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டலில் நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 30லேருந்து 50 பேஷண்ட் பார்க்கலாம். இந்த 50 பேஷண்ட்டுக்கு என்னால் வந்து ஒரு நல்ல விஷயத்தை கன்வே பண்ண முடியும். ஆனால் எனக்கு என்னுடைய லிமிட்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் 30 பேரோ 50 பேருக்கு மட்டும்தான் கன்வே பண்ண முடியும். ஒரு மாஸ் மீடியாவை என்னால் ரீச்சே பண்ண முடியாது. ஸோ இதுக்காக நாங்கள் ரொம்ப நாள் வந்து சோஷியல் மீடியா வந்து ட்ரை பண்ணிட்டு பார்த்தோம். நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நான் ஹாஸ்பிட்டலோட இன்ஹவுஸ் டீமே வந்து நிறையா வீடியோஸ் எடுத்தாங்க, நிறைய போஸ்டர்ஸ் பண்ணாங்க. ஸோ ப்ரொஃபஷனலாக நாங்கள் ஆள் எடுத்து பண்ணாலும் ஏதோ காரணத்தினால எங்களால் அதில் சக்சீடே பண்ண முடியல. எங்கள் ஃபேஸ்புக் பார்த்தா 5 பேர் பார்ப்பாங்க, 6 பேர் பார்ப்பாங்க. அதை எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியல. ஸோ என்னுடைய ஒரு நெருங்கிய நண்பர் டாக்டர் மணிவண்ணன், காரைக்குடியில் அன்னை பார்வதி ஹாஸ்பிட்டல்னு வச்சுருக்காங்க. அவர் தான் வந்து எனக்கு மிஸ்டர் பாபுவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஸோ இனிஷியலாக எனக்கு ரொம்ப தயக்கம். ஸோ பாபு சார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார். ஸோ சார், நான் சொல்கிற டாபிக் மட்டும்தான் போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. எங்களுக்கு இனிஷியலாக அது ஒரு நெருடலாக இருந்துச்சுன்னா, நம்ம ஒரு ப்ரொஃபஷனல், அவங்க இந்த டாபிக் தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அது சரியாக வருமா அப்படின்னு சொல்லி யோசித்தோம். பட் ஒரு ஸ்டேஜில் வந்து அவருடைய டொமைனில் அவர் ப்ரொஃபஷனல், அவர் தான் அத்தாரிட்டி. ஸோ அப்போ வந்து ஃபைன், கொடுத்தான் பார்ப்போமே, செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி ஏற்கனவே மிஸ்டர் பாபு சொன்ன மாதிரி அந்த வீடியோஸ் வந்து வைரல் ஆகிருக்கு, நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய எங்களுக்கு என்கொயரிஸ் நிறைய நேரவே வர்றாங்க. ஒருத்தர்லாம் நெருக்கி வந்து கள்ளக்குறிச்சியிலேருந்து இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போனாங்க. இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து விருதுநகர்லேருந்து வந்தாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஊர்கள்லேருந்து வரக்கூடிய மக்களுக்கு எங்களால் ஒரு தீர்வு, அவங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்க முடியுதுங்கிறது வந்து ஒரு உண்மையில் ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ அதனால் நான் திருப்பி சொல்கிறேன், எங்களால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை ராஜ வித்யாலயா மிஸ்டர் பாபுவால் செஞ்ச முடிஞ்சிருக்குன்னா, ஃபஸ்ட்டு அவளுடைய ப்ரொஃபஷனல் அக்குமனுக்கு வி ஷுட் சே அ ஸ்பெஷல் தேங்க்ஸ்.
செகண்ட், அவங்களுடைய அப்ரோச். எங்களுக்கு வந்து டெய்லி காலையில் எங்கள் டீமுக்கு வந்து சார் இன்றைக்கி வீடியோ எடுக்கணும், இன்றைக்கி இது எடுக்கணும், இப்படித்தான் வீடியோ இருக்கணும். ஸோ அதாவது என்னென்னா அவங்க வந்து அந்த சயின்ஸை தாண்டி தப்பாக சொல்லுங்கன்னு சொல்கிறதில்ல, எக்ஸாஜரேட் பண்ணுங்கன்னு சொல்கிறதில்ல. சார் இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்லுங்கள், எதையும் மிகைப்படுத்தி சொல்லாதீங்க, இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்லுங்கள், மக்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம், ஒரு தெளிவான ஒரு விஷயம். ஸோ இது ரெண்டும் செய்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நாங்களும் எங்களுடைய லைன்ஸ் எங்கேங்கிறத டிசைட் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, ஒரு டாபிக் கொடுப்பாங்க, அந்த டாப்பிக்கை வந்து நாங்கள் ஒரு டீட்டெயில்டாக ஒரு ரிசர்ச் எடுத்துகிட்டு இதில் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸு, இதில் ஒரு தெரியாத விஷயங்கள் ஆம்பிகுவஸாக இருக்கலாம் இல்லாமல் இருக்குங்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு இருக்குது இல்லை இந்த 2 வார்த்தைக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரியான டாபிக்ஸை மட்டும் எடுத்து அந்த கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ ஷூட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிடுறோம். ஸோ நாங்கள் நெருங்கி இப்போ இன்றைக்கி 20 வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். யூடியூப் சேனல் வந்து பணத்துக்காக மட்டும் பண்ணணும்னு நினச்சிருந்தா என்றைக்கோ ஒரு 2 வீடியோ அனுப்பியிருக்கலாம், எங்களை டெய்லி ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ தே ஹாவ் வெரி ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச். ஸோ இந்த ப்ரொஃபஷனல் அப்ரோச் தான் இன்றைக்கி எங்களுக்கு சக்ஸஸ் இருக்கோ இல்லையோ, நாளைக்கு ராஜ வித்யாலயா வில் பிகம் அ வெரி பிக் ஆர்கனைசேஷன், நோ டவுட் அபவுட் இட். அண்ட் இன்றைக்கி இவரை பிடிச்சிக்கோங்க, நாளைக்கு இவரை பிடிக்க முடியுமா இல்லையாங்கிறது பிக் கொஸ்டின். ஸோ ஐ ஷுட் டெஃபினெட்லி தேங்க் ராஜ வித்யாலயா அண்ட் his team, மிஸ்டர் பாபு, ஃபார் தேர் ப்ரொஃபஷ்னல், எத்திக்கல், சின்சியர் அண்ட் ஹார்ட் ஒர்க். எல்லாமே நீங்களே கோர்வையாக சொல்லிட்டீங்க. ஒரே ஒரு கொஸ்டின் சார், இப்போ வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் இப்போ வந்து ஃபஸ்ட் வீடியோவே வைரல், 2 வீடியோவில் மானிட்டைசேஷன், அடுத்த வீடியோஸ் எல்லாமே வைரல், இப்போ வந்து 7,700 கிட்ட வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ பேர் உங்களுக்கு என்கொயரி பண்ணுறாங்க, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும்னு நான் நினைக்கல, நீங்கள் நினச்சிங்களா? 100% நினைக்கவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வைரல் ஆகும், மானிட்டைஸ் ஆகுங்கிறதெல்லாம் வந்து நாங்கள் நினச்சி பார்க்காத ஒரு விஷயம். பார்ப்பாங்க, எப்படி கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லுவோம் அப்படின்னு தான் யோசித்தோம் ஒழிய அது வைரல் ஆகணும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஓகே சார். சார் இப்போ வந்து யூடியூப்லேயே எல்லாமே ஃப்ரீ ரிசோர்ஸஸ் இருக்குது, ChatGPT இருக்குது, இதுலேயே நம்ம வந்து படிக்கலாம்ல சார். இப்போ ஏன் வந்து அவங்க ஒய் ஒன் ஷுட் பே அண்டு இந்த மாதிரி சர்வீஸ்லாம் ஏன் எடுத்துக்கணும், ஏன் வந்து இதெல்லாம் பண்ணணும் சார்? இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் எங்கள் ப்ரொஃபஷனே எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து தலைவலி, வலது காது வலி, கண்ணுக்கும் காதுக்கும் நடுவில் இருக்க வலி அப்படின்னு ChatGPTயில் போட்டிங்கன்னா ஒரு 10 காரணம் சொல்லும். 10 காரணத்தை இதாக இருக்குமா அதாக இருக்குமா இதாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ChatGPT சில சமயம் உண்மையும் சொல்லலாம், பொய்யும் சொல்லலாம். பட் அல்டிமேட்டாக ஒரு ஆன்சர் சொல்லிடும். எனக்கு தெரியாதுன்னு ChatGPT சொல்லாது. எந்த ஏயுமே எனக்கு தெரியாது, நீ வேற ஆள்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லாது. ஸோ ஒரு ஆன்சர் சொல்லிடும். பட் அந்த ஆன்சரை எடுத்துக்கொண்டு போய் ட்ரீட் பண்ணால் என்ன ஆகுமோ அதே தான் உங்களுடைய ப்ரொஃபஷன்லையும். ஸோ எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்கும். பட் சின்ன சின்ன விஷயங்கள் ஃபைன், பாசிபிள். ஆனால் அதே சமயத்தில் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து இத்தனை சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணணும்னா ஏஐயும் தாண்டி ஹியூமன் இருக்கணும். ஸோ ஏஐ ஷுட் பி கைடட் பை ஹியூமன், நாட் தி அதர் வே அரவுண்ட். ஹியூமனை ஏஐ கைட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஹியூமனோட டச் இல்லாமல் எந்த ஒரு ப்ராசஸோ எந்த ஒரு ப்ராஜெக்டோ ரியல் சக்ஸஸ் வராது. ஓகே சார். இப்போ நாங்கள் என்ன தான் கோச் பண்ணாலும் உங்ககிட்ட இருந்து வந்த வீடியோஸ் இருக்குல்ல சார், அதை எடிட் பண்ணுறவங்களே நல்லா இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபீட்பேக்கே சொன்னாங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் சார். தேங்க்யூ. நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மற்றவங்களுக்கு பார்க்கும்போது இவங்ககிட்ட போய் நம்ம ரீச் பண்ணணும், இவங்களை என்கொயரி பேசணும் உங்ககிட்ட போய் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பார்ட் வந்து இருக்குது. உங்களுடைய நாலேஜு, நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறீங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணுறவங்க கிட்ட போய் சொல்லியிருந்தோம்னா இந்தளவுக்கு வேகமாக வந்திருக்குமான்றது நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு ரொம்ப நன்றி சார். இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் லாங் வே டு கோ. நம்ம வந்து தொடர்ந்து வீடியோ போடுவோம் சார். கண்டிப்பாக. தேங்க்ஸ் மிஸ்டர் பாபு சார். சார் நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஒவ்வொரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நாங்களும் படிக்கிறோம். காரணம் என்னென்னா, சொல்லக்கூடிய விதம்னு ஒன்று இருக்குது. இப்போ எனக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்ச விஷயத்த ஒரு காமன் பப்ளிக் நான் சொல்லணும்னா அதை வந்து நான் அவங்களுக்கு புரிகிற விதத்தில் நான் மாற்றணும். ஸோ அப்போ வந்து அதுக்கு படிக்க வேண்டியிருக்கு. எளிமையான வார்த்தைகள், புரியக்கூடிய வார்த்தைகளாக வந்து எங்களுடைய மெடிக்கல் ஜார்கனை நான் மாற்ற வேண்டியிருக்கு. ஸோ அதனால் வந்து இது வந்து
ஒரு சோஷியல் மீடியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதை காட்டிலும் என்னுடைய அன்றாட ப்ராக்டிஸ்லேயும் இது மிகப்பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அண்ட் அகெயின் ஐ ஷுட் மேக் திஸ் பாயிண்ட், மிஸ்டர் பாபு சாரும் உங்களை டீமையும் தேங்க் பண்ணுறதுக்கு இது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். இந்த வீடியோ பார்க்குற யாராவது நீங்கள் கோச்சிங் ஜாயின் பண்ணணும் இல்லை வந்து சேனல் மேனேஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய வெப்சைட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.